அவர் கூட்டி கொண்டு போய் என்னை அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டைல் இருக்கு இல்லையா, லுங்கி கட்டிட்டு கைலி கட்டிட்டு டிஷர்ட் போட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பர்சன் நானாக தான் இருப்பேன். பலே உண்மையை கைத்தட்டல். இயற்கை உங்களை அப்படி கூட்டு போய் உட்கார வைக்குது. கைலி கட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு பங்கு வச்சுட்டு மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போகிறேன். இந்த சோப்பு கம்பெனிக்கு மாஸ்டர் கூட்டு அவர் கூட்டி போகிறார். அவர் அங்கே ட்ரெயினர், அந்த கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெயினர். அவர் நீங்கள் போய் இப்படி இல்லாமல் வாங்க அப்படின்னு கூட்டு போயிடார். ரெக்கமெண்டேஷனில் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே உள்ளே போகும்போது நான் கைலியோட போகிறேன். தலையில் அடிச்சுக்கிறார். இல்லை மார்க்கெட்டிங் வர்றிய கைலியை கட்டி கூட்டி வரீங்கள, டீ மாஸ்டர் மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு ஃபேண்டனாச்சும் போய் போட்டு வாங்கடா. யாரு? அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இவர் உங்களை அன்பில் கூட்டி போயிடுறாரு. அப்புறம் திருப்பி வந்து அங்கே எப்பயுமே மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் 4 பேர் வருவாங்க, 4 பேர் ஓடிடுவாங்க. இதெல்லாம் ரெகுலர் நடக்கக்கூடிய விஷயம். அப்புறம் உள்ளே அடுத்து வரா கையில் கட்டிட்டு வர என்னையா உள்ளே போய் ஓடி போன ஒருத்தனோட ஃபேண்ட் எடுத்து பார்த்தா இந்த தர்மதுரை படத்தில் ரஜினிகாந்த் வருவார்ல. ஆமாம், தர்மதுரை என்ன படம்? தர்மத்தின் தலைவனா? இந்த குச்சி எப்படி தோல்ல போட்டு வருவார்ல, வித்தியாசமான கெட்டப்பில். ஆமாம், இப்படி தான் ஃபேண்ட் இருக்குது. முக்கா பேண்ட் மாதிரி. இப்போ 1/4 அதுக்கு பேர், 3/4 அதுக்கு பேர். ஆனால் முதல்ல அவன் போட்ட ஃபேண்ட் எனக்கு பத்தலை. இப்போ இப்படி தான் அரக்காலுக்கு இருக்குது. அப்புறம் அதை இழுத்து மாட்டி உள்ள சொருகி நீ பாடி ஸ்டைல்லாம் போய் இப்படி இருக்கீங்க, பாடி பில்டர். அப்புறமா அப்போ போய் பார்த்துட்டு கருமச்சி உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணுறாரு. என்னோட சிஷியன், என்னோட ட்ரெயினர். ஆமாம் சார். இல்லை சார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்க, போடு, இவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு, சரி நேரம், சரி ஓகே ஃபார்மை ஃபுல் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஃபார்மை ஃபுல் பண்ணிவிட்டு நான் கையெழுத்து தமிழில் தான் போடுவேன். ஃபார்ம் இங்கிலீஷில் ஃபுல் பண்ண தெரியாது. அப்புறம் திருப்பி அவரே ஃபுல் பண்ணி கொடுக்குறாரு. கீழே கையெழுத்து மட்டும் போட்டு 2 நாள் ட்ரைனிங் சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் ட்ரைனிங் போகிறாங்க. இந்த 2 நாள் ட்ரைனிங் போகும்போது ஆல்ரெடி இங்கே ஊரில் இருக்கும்போது விவசாய அந்த பொருட்களை விற்று எனக்கு உழவர் சந்தையிலலாம் நிறைய அனுபவம் இருக்குது. டெய்லி மாங்காய் பிஞ்சு பறி கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுவோம், தக்காளி விற்போம், தேங்காய் விற்போம். இந்த மாதிரி நிறையா பேசிக்கலி இன்டர்னல் ஆக்சுவலாக கிராஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இன்னொரு ஸ்கில்லுக்கு போகிறப்போ இந்த ஸ்கில் இருக்கிறத அப்படி அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி. அப்புறம் நான் போய் வீடு வீடாக போய் விற்க போகிறதுங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. நமக்கு என்னடா இருக்குது, எனக்கு என்ன கான்செப்ட், ஒரு பாக்கெட் விற்றா 4 ரூபா கமிஷன் சொல்கிறாங்க, முடிஞ்சு எண்ட் ரிசல்ட் இதே எனக்கு தேவை. அப்போ நான் எவ்வளோ பாக்கெட் விற்கலான்னு கால்குலேட் பண்ணுறேன். என் கூட இருக்க ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாக்கெட் 70 பாக்கெட் எழுதி விற்கிறாரு. 280 ரூபா 300 ரூபா. ஓகே, அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் ஒர்க் பண்ண டீச்சருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டால் 3000 ரூபா சம்பளம். ஓகே, மாதத்துக்கு. அப்போ டெய்லி பிரிச்சு 100 ரூபா தான். ஆமாம். ஆனால் அந்த நேரத்தில் நான் 300 ரூபா சம்பாதிக்கிறேன். பலே, நல்லா படித்த டீச்சரே 100 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, நம்ம 300 ரூபா சம்பாதிக்கிறோம். 3 மடங்கு. 100 ரூபா செலவு போனாலும் 200 ரூபா மிச்சம். இதே நமக்கான இடம், பெஸ்ட் டீல் அப்படின்னு முடிவு பண்ணி 2 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. 3ஆவது நாள் என்னை ஃபீல்டுக்கு அனுப்புகிறாங்க. ஃபீல்டுக்கு போகிற அந்த முதல் நாளே எனக்கு தெரியாத நான் வேலையை தான் பார்த்தேன். ஆனால் அந்த நிறுவனத்தில் ஹை ரோலர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒரு போஸ்ட்டு இல்லை, ஹை ரோலர் யார் இன்றைக்கி அதிகம் சேல்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் ஹை ரோலர். அச்சீவ்மெண்ட் அவார்டு. முதல் நாளே எனக்கு அது கிடைக்குது. அவ்வளோதான். இயற்கை அப்போ உங்க கூட ட்ராவல் பண்ணுது. எனக்கு புரியலை, என்னடா போய் நிறையா பேர் இருக்காங்க, இது ஒரு வேலை, இதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றீங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ எடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கொஞ்சம் சிறப்பு கவனம் நம்ம மேலே செலுத்துறாரு. அதாவது ஹை ரோலர் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் ஏதோ புதுசாக ஸ்கில் இருக்குது. அப்படி ஒரு நம்ம ஃபஸ்ட் நாளில் கேமரா அவங்க பக்கம் வருது. எனக்கு ஒன்றும் தெரியலை. சரி ஓகே, நம்ம சொல்கிறாங்க இது ஏதோ ஃபார்மட் இருக்கலாம், கை தட்டுறாங்க, ஓகே அப்படின்னு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம். நம்ம போய் அவங்கள்ட்ட எப்படி ஹை சேல்ஸ், நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டீங்க. நான் பண்ணிட்டேன்னா அப்போ ட்ரைனிங் கொடுக்கலாம். எனக்கு முதல் நாள் போயிட்டு ஒன்றுமே புரியலை. சாக் பீஸை கொடுக்குறாங்க, போர்டில் எழுதுங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்க. சரியாக வராதுப்பா, நான் எப்படி அதை பண்ணணும். அப்புறம் திருப்பி இல்லைங்க எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறேன். அப்புறம் திருப்பி சும்மா 2 வாரத்தை மட்டும் பேசிட்டு வாங்க
அப்படிங்க என்ன பேசினேன்? இப்போ அனுமார் மாதிரி இருக்கீங்க. உங்கள் பழம் உங்களுக்கு இந்த நீ பாட்டு சைலண்டாக இருக்கீங்க. 3 பாக்கெட் விற்றுனா 60 பாக்கெட்டு ஹை ரோலர் வாங்கிட்டு 70 பாக்கெட்டுங்க அன்றைக்கி 70 பாக்கெட் விற்றீங்க. 70 பாக்கெட் முதல் நாள். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பி ஆனால் அந்த அவார்டு வாங்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணி இதெல்லாம் ஒரு அவார்டா என்னடா? இல்லை அப்படி இல்லை, எனக்கு என்ன தோணுச்சு எதுவுமே தோணலை. பிளண்டாக இருக்கீங்க. குருடான கவிஞனுக்கு ஊதா பூ என்ன ரோசா பூ என்ன எனக்கு புரியலை. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தளத்தில் இருக்கீங்க. அப்போ நான் செஞ்ச சர்வசாதாரணமான வேலை அது. கரெக்டு. நான் செஞ்ச சர்வசாதாரணமான வேலை. கத்திரிக்காய் அதுக்கு அவார்டு ரிவார்டு கிடைக்குது. அது யோசிக்க டைம்லாம் எனக்கு இல்லை. ஏதோ கொடுத்தாங்க, அவ்வளோதான். நான் மமதையை வந்து மனசுக்கு ஏற்றிக்காமல் நான் திருப்பி வேலையை பார்க்க ஆரம்பித்தேன்.